இறைவன் மிக பெரியவன். என் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் போற்றும் முத்தம நபியுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நேற்று ஹலிமா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டோம். அதை தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய குழந்தை இரவு முழுக்க பசியால் அழுதுட்ருக்குமா. அந்த அழுகை சத்தத்தால் அவங்களால தூங்கவே முடியாதாம். அவர்களுடைய மார்பில் அந்த குழந்தையோட பசி தீர்க்கும் அளவுக்கு பாலும் கிடையாது, அவர்களுடைய ஒட்டகத்திலையும் பால் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சிரமத்திற்கான விடிவு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனுடைய அருளை பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்டுட்டு நம்ம அல்லாஹ்வுடைய மகத்தான அருள்ல நம்பிக்கை இழந்தவங்களா இருக்கிறோம். அவங்க வாகனித்த பெண் கழுதை மிகுந்த பலவீனத்தோட மெதுவாகவே போய்கிட்டு இருந்துச்சான். இதனால கூட வர எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சு. ஒரு வழியா மக்காவை அடைந்ததுக்கு அப்புறம் பால் குடிக்கிற குழந்தைகளை தேடி அவங்க எல்லாருமே அலைந்தாங்க. அதன் பிறகு அவங்களோட வந்த எல்லா பெண்களிடமும் அல்லாஹ்வின் தூதரை காட்டப்பட்டது. ஆனாலும் அந்த குழந்தை அனாதை அப்படின்னு சொல்லப்பட்டதால யாருமே அதை வாங்கி கொள்ள மறுத்துட்டாங்க. எதுக்காக மறுத்தாங்கன்னா, அந்த குழந்தையின் தந்தை இடத்துல தான் ஊதியம் வாங்க முடியும். இப்போ அந்த குழந்தைக்கு தந்தையே இல்லைன்னா யார்கிட்ட நம்ம ஊதியம் வாங்க முடியும், அவங்க தாத்தாவால் என்ன தந்துட முடியும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நினச்சாங்க. ஹலிமாவை தவிர அவங்க கூட வந்த அனைத்து பெண்மணிகளுக்கும் குழந்தைகள் கிடைத்தது. ஹலிமாவுக்கு வெறுங்கையோடு திரும்புவதில் சிறிதும் சம்மதம் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க கணவரிடத்துல சென்று நம்ம அந்த அனாதை குழந்தையை எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் நாடினா நாளைக்கு பார்க்கலாம்.